கோடை காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் போல் செல்லப்பிராணிகளான நாய்களுக்கும் பல பிரச்சனைகள் உடலில் ஏற்படும். முடிந்த அளவில் செல்லப்பிராணிகளை கோடை காலத்தில் கூடுதல் கவனத்துடன் பராமரிக்க வேண்டும் என கால்நடை மருத்துவர் பாலாஜி பல தகவல்களை நம்மிடம் பகிர்ந்துள்ளார். கோடை காலம் தொடங்கிடுச்சு. ஸோ கோடை காலம் தொடங்குதுன்னா மழை காலம் மாதிரி ஆடு மாடுகளுக்கு, கால்நடைகளுக்கு, செல்லப்பிராணிகளுக்கு கொஞ்சம் சிரமங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த கோடை காலத்தில் இப்போ நம்ம செல்லப்பிராணிகளை எப்படிலாம் பாதுகாக்கிறதுன்ட்டு நம்ம பேசலாங்க. ஸோ நம்ம கோடை காலம் ஆரம்பிச்சதுன்னா நம்ம என்ன ஆகும், நார்மலாக தட்பவெட்ப நிலைமை அதிகமாகும். ஸோ நம்ம செல்லப்பிராணிகளான நாய்களுக்கு நம்ம மனிதர்கள் போல் வேர்வை சுரப்புற கிளான்ஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வேர்வை சுரக்காதுங்க. ஸோ அவங்களுக்கு உடம்புல இருக்க உஷ்ணமும் வெளில இருக்க உஷ்ணமும் அதிகமாகிறதுனால அவங்க மூச்சு அதிகமாக வாங்கி வாங்கி ரொம்ப டயர்டாகிடுவாங்க. ஸோ அதனால் டாகோட டெம்பரேச்சர் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நார்மலான ஒரு பாடி டெம்பரேச்சர் செல்லப்பிராணியான நாய்களுக்கு என்னென்னா 101 டிகிரி வரைக்கும் இருக்கிறது நார்மலுங்க. இந்த மாதிரி கோடை காலத்தில் இயற்கையாக 102 கிட்ட கூட வரும். சில சமயங்களில் நம்ம பெட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, வெயிலில் கட்டி போட்டு போயிடுவாங்க, இல்லாட்டி வந்துடும் வெளியே போவாங்க. வெயில் அதிகமாக அவங்க லேட் ஆகிடும். சில பேரண்ட்ஸ் காரில் கூட்டிகிட்டு போகும்போது கார் டோரை லாக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெளியே போட்டு வர கேப்பில் என்ன ஆகும், ஹீட் தாங்காது. ஹீட்டு தாங்காமல் ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. ஹீட் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா மூச்சு விட முடியாமல் மூக்கில் ரத்தம் அப்படியே சுயநினைவே இல்லாமல் சடன் டெத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம டைரக்ட் சன்லைட் நம்ம செல்லப்பிராணிகள் மேலே படாமல் இருக்கிற மாதிரி ஒரு நிழலில் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வீட்டை சுற்றி கொஞ்சம் மரம் வச்சுக்கோங்க. அவங்களுக்காக தனியாக முடிஞ்ச ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. இல்லைனா அவங்களுக்கு அப்பப்போ தண்ணியில் ஐஸ் வாட்டர் இல்லாட்டி எலக்ட்ரால் பவுடரு அந்த கொஞ்சம் கொடுத்து வளர்த்து பார்த்துக்கணுங்க. ரெண்டாவது நம்ம வெளியில் கிராமங்களில் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மரத்தை நிழலில் வைக்கிறதே ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்கறது. இந்த சம்மர் சீசனில் கோடை காலங்களில் உணவு பராமரிப்பு ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ பார்த்திங்கன்னா செல்லப்பிராணிகளுக்கு நிறைய பேர் கமர்ஷியல் ஃபுட்ஸை கொடுக்கறதுக்கு பழகிட்டாங்க. சென்னை மாதிரியான இடத்துலலாம் அவங்களுக்கு செஞ்சு போகிறதுக்கான டைம் அவங்க இல்லாதனால பெடிகிரி, ட்ரூல்ஸ் மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த சம்மரில் நார்மலாகவே நம்ம உணவு உட்கொள்ளும் போது உணவை செரிமானம் ஆகிறதுக்காக நம்ம உடம்புல எனர்ஜி லாஸ் ஆகும், எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ அப்போ ஏற்கனவே ஒரு சூடு இருக்குது, சாப்பாடு செரிக்கிறதுக்கு உடம்புல ஒரு சூடு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் சாப்பாடு வைக்கிற நேரம் மிக மிக முக்கியமான டைமுங்க. ஸோ அந்த நேரம் நம்ம இயர்லி மார்னிங் வெயில் வரத்துக்கு முன்னாடியே ஒரு 7 மணிக்குள்ளேயே நம்ம அந்த கமர்ஷியல் ஃபுட்டெலாம் வச்சோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். 10 மணிக்குள்ளே செரிச்சிடும். ஸோ 10 மணிக்கு மேலே செரிச்சிருந்தா மூச்சு அதிகமாக வாங்கும், செரிமான கோளாறு நடக்கும், வாந்தி எடுப்பாங்க, வயிற்றுல போகும். ஸோ மூச்சு அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிடும். அதே போல் இரவு 6 மணிக்கு பிறகு வைக்கிற சாப்பாடு ரொம்ப நல்லது. இந்த பகல் நேரங்களில் முடிந்த அளவுக்கு உணவு கொடுப்பது அடல்ட் டாக்ஸுக்கு நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குட்டி பப்பீஸுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அவங்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்க போகிறோம். அதனால் நம்ம கையோடு தான் வச்சிருக்க போகிறோம். அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸோ அடல்ட் டாக்ஸுக்கு உணவு முறையை பொறுத்த மட்டும் இயர்லி மார்னிங் 6 மணி 7 மணிக்குள்ளே சாப்பாடு வச்சுருங்க. அதை விட்டால் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சாப்பாடு வைங்க. பகல் ஃபுல்லாக பட்னியாக இருக்கிறது தான் அவங்களுக்கு இந்த கோடை காலத்தில் மிக மிக உகந்தது. அதே போல் தண்ணீர் எப்போவுமே 24 ஹவர்ஸுமே அவங்களுக்கு நல்ல சுத்தமான தண்ணீர் இருக்கணும். முடிந்தால் அதில் கொஞ்சம் எலக்ட்ரால் பவுடர் மாதிரி நம்ம கலந்து கொடுத்தோம்னா இந்த சம்மர் சீசனை அவங்க ஈஸியாக பாதுகாத்துவாங்க. நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எப்பவுமே அவங்க கார்னிவரஸ். அவங்க புரதச்சத்து அதிகமிக்க உள்ள சாப்பாடு தான் நம்ம நிறையா தரணும். ஸோ ஹோம்மேட் ஃபுட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கறி, சிக்கனோ, மட்டனோ, பீஃபோ இதனாலும் இருக்கலாம். அதில் அவங்க எலும்பு அந்த டாகோட ப்ரீட் சைஸை பொறுத்து இருக்குது. ஒரு மீடியம் சைஸ் டாகாக இருந்தால் அதுக்கான சைஸ் இருக்கணும், குட்டி ப்ரீடாக இருந்தால் அதுக்கான சைஸ் இருக்கணும். அதனால் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். முட்டை தரலாம். முட்டை தான் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ். அது நம்மளால் முடிஞ்சதை ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் அதுதான். முட்டை தரணும், பருப்பு சாதம் தரலாம், கொஞ்சமாக தயிர் சாதம் தரலாம். ரைஸ், சோறு மட்டுமே நிறையா வைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்க டயட்டில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த காலத்தில் ஃபைபர்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபைபர்ஸ்னால் வெஜிடபிள்ஸ் நூக்கல்லேருந்து காய்கறிலேருந்து எல்லாமே கொடுக்கலாம். பட் நம்ம தான் டொமஸ்டிகேட் பண்ணதுனால அவங்க நம்ம குடும்ப உறுப்பினர் வளர்த்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் டயட்டில் இந்த மாதிரி ஃபைபர் ஆட் பண்ணுறதுனால அவங்க உடல் ஆரோக்கியமும் குடல் பலமும் அதிகமாகும். வெறும் சோறு மட்டும் வைக்கிறது நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே போல் கண்டிப்பாக அவங்க டயட்டில் ப்ரோட்டீன் இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். இந்த சீசனில் சம்மர் சீசனில் முடிஞ்ச அளவுக்கு இயர்லி மார்னிங் வச்சோம்னா நல்லது.
பகலில் வைக்கிறதுங்க சிக்கன் சூப் மாரி கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. வேற ஏதாவது நோய்கள் வருமா டாக்டர்? கண்டிப்பாக சம்மர் சீசன் வந்துச்சுன்னா உனியோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உனிகளை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அப்போ சம்மர் சீசனில் வந்து ஒன்ஸ் நோய் வந்துருச்சுன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். மழை காலத்தில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதோ அதுபோல் நாய்களுக்கு வந்து பார்வோ வைரல் என்ட்ரைட்டிஸ் வர வாய்ப்பு உண்டு, கெனைன் டிஸ்டம்பர் வர வாய்ப்பு உண்டு. பட் இதெல்லாம் வந்து ஏரியா ஸ்பெசிஃபிக்குங்க. ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அப்படியே ஸ்லோவாக அது பரவிட்டே போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நின்று போயிடும். சம்மர் சீசனில் இந்த நோயெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தடுப்பூசி ஷெடியூலில் உங்கள் டாக்கு போட ஷெடியூல் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த சம்மரில் கரெக்டாக அதெல்லாம் போட்டுட்டுங்க. போட்டிங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஏதாவது முன்னாடியே பிஃபோர் ஏதாவது பண்ணுற மாதிரி வீட்டில் ஏதாவது ஹோம் ரெமடிஸ் இருக்கு டாக்டர்? உனிக்கு வந்து நம்ம ரெகுலராக பாத் பண்ணணுங்க. நம்ம உனியை பார்த்துட்டோம்னா அதை நசுக்கக்கூடாது, கொளுத்தாதீங்க. அதை வந்து சிலவங்க எரிச்சிடுவாங்க. அதை வந்து கம்ப்ளீட்டாக சாகாதுங்க. அது சாகணுமானா நம்ம என்ன பண்ணணும், ஒரு சின்ன கிணத்துல ஒரு மண்ணெண்ணெய் எடுத்துகிட்டு அதில் போடணும். அப்போ தான் அது உடம்பு டீநேச்சர் ஆகி அது சாகும். சில சமயங்களில் நம்ம நசுக்கணும்னா கூட என்ன ஆகும், ஃபீமேல் டெக்ஸ்லேருந்து எக்ஸ் ஸ்ப்ரெட் ஆகி 100 ஆகிடும். ஸோ உனியை வந்து கொஞ்சம் எரடிகேட் பண்ணுறது இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நிறைய கமர்ஷியலாக நிறைய மருந்துகள் இருக்குது. அதை வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம டாக் மேலே உனி ஏறாமல் தடுத்துக்கலாங்க. ஸோ இந்த கோடை காலத்தில் வந்து நம்ம செல்லப்பிராணிகளான நாய்களை பூனைகளை பத்திரமா பார்த்துக்குங்க. அவங்களுடைய வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் கரெக்டாக பண்ணுங்கள். உணவை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாங்க.